வெல்கம் டு ரீக்ரியேட்டிங் ரெசிபி. இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப் ஆயில் ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் கலர் மாறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி வதக்கணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக அரைக்க தான் போகிறோம். ஸோ மீடியம் சைஸாகவும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல பிரைட் கலரை கொடுக்கும். அடுத்து 10 முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கலாம். அந்த பேஸ்ட்டை ஒரு பேனில் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் க்ரீம், ஹெவி க்ரீம் நான் யூஸ் பண்ணுற இந்த இடத்துல. இது ரெண்டத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 பேக்கெட் பன்னீர் நான் டைரெக்டாக இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா நம்ம குக் பண்ணணும். 10 மினிட்ஸே போதுமானது. அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி ஃபைனலாக 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். நான் கையால் நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஜீரா ரைஸ், நான், பட்டர் நான், கார்லிக் நான் மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.